இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 55வது வார்டுக்குட்பட்ட நீலிகோணாம்பாளையம் பகுதியில் 24 மணி நேர குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் 54வது வார்டில் மழைநீர் வடிகால் சீரமைப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். உடன் மாநகர தலைமை பொறியாளர் அன்பழகன், உதவி ஆணையர் முத்துச்சாமி, செயற்பொறியாளர் கருப்பசாமி, மாமன்ற உறுப்பினர் தர்மராஜ், மண்டல சுகாதார அலுவலர் விஜயகுமார் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் மேயர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் 80வது வார்டுக்குட்பட்ட தர்மராஜா கோவில் வீதி மாநகராட்சி உடற்பயிற்சி நிலையத்தை பராமரிக்க அனுமதிக்க கோரி பராமரிப்பு மூத்த உறுப்பினர்கள் சார்பில் கோரிக்கை வைத்தனர். தாமஸ் கிளப்பில் உள்ள கே. வேலுசாமி நினைவரங்கத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பாக 8வது மாவட்ட பேரவை மாவட்ட தலைவர் மதன் தலைமையில் நடைபெற்றது. பேரவையில் தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி தர தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்காவை கண்டித்தும் இஸ்ரேலை கண்டித்தும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு ISCUF மாவட்ட தலைவர் எம். ராஜன் நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் உள்ள மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். உடன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர்.